இஸ்ரவேல் ஜனங்களே இந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாதுன்னு புலம்புனப்போ, ஆண்டவர் மாரல் ஆர்டரை டிஸ்டர்ப் பண்ணாம, அவங்களுடைய பிள்ளைகள் தான் இந்த தேசத்தை சுதந்திரிக்கும்னு சொல்லிட்டார். ஸோ தேவன் யார் பக்கமும் சாய மாட்டார். ஏன்னா, ஒவ்வொரு நாளும் மனுஷன் ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே இருப்பான். ஆண்டவரும் அதுக்கு ஏத்த மாரி மாறிக்கிட்டே இருக்க முடியுமா? அவர் எப்பவும் நடுநிலையை தான் கடைபிடிப்பார். ஒரு பாதிக்கப்பட்ட மனுஷனுக்காகவோ, இல்ல கூட்டத்துக்காகவோ ஆண்டவர் நிப்பாரு, வழக்காடுவாருன்னு சொல்றது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா ஆண்டவர் ஒருதலைபட்சமா நிக்கிறாருன்னு நம்மளே சொல்ற மாதிரி இல்ல. கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷன் இன்னொருத்தனுக்கு செய்யற தீங்கு அந்த மனுஷனுக்கு மட்டும் இல்ல, தேவனுக்கு விரோதமான செயலாக தான் கருதப்படுது. அதாவது தாவீது பத்சேபாளோடு தவறு பண்ணி உரியாவை கொன்னப்போ, அது உரியாவுக்கு விரோதமான பாவமாக சொல்லப்படாம, தாவீது ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்னு சொல்றார். இப்படி பண்றதுனால எந்த மனுஷனோ இல்ல ஒரு கூட்டமோ தேவனுடைய மாரல் ஆர்டரை விட பெருசு கிடையாதுன்னு புரிய வச்சிருக்கார். ஒருவேளை ஆண்டவர் எனக்காக வழக்காடுவாருன்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒண்ணே ஒன்று மட்டும் தான் சொல்றேன்.